சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து யதார்த்தமாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது நான் அவள் தான் வளர்த்து விட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், என்னை அப்படி சொல்லியே பழகிட்டாங்க, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் யதார்த்தமாக சொன்னாரா இல்லை எதுவும் பிளான் பண்ணி சொன்னாரான்னு தெரியல. பட் அந்த ஒரு விஷயம் இப்போ காட்டு தீயாக பரவிட்டு இருக்கு. யார் அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாலும், யார் அறிமுகப்படுத்தி விட்டுருந்தாலும், திறமைன்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் சிவகார்த்திகேயன் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது. ஆதங்கம் இல்லாமல் வார்த்தைகள் வெளியில் வராது. நீங்கள் மனசில் என்ன இருக்கோ அதான் வார்த்தையாக வெளியில் வரும். நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. அவரை யார் உயரத்தில் உட்கார வச்சான்னு எல்லாருக்கும் தெரியும். அறிமுகம் ஒரு அடையாளம் அப்படின்னு சினிமாவில், பெரிய திரையில் சினிமாவில் அடையாளம் கொடுத்தது யாருன்னு தெரியும். நம்ம எதுக்கு இதில் மறைச்சி பேச வேண்டியிருக்கு? தனுஷ் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இவர் கொஞ்சம் கூட இது இல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ட்விட்டரில் எல்லா இடத்துலையுமே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எங்கேயுமே கார்னர் பண்ணி இந்த நடிகர் என்ன இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போ ஒரு காலகட்டம் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய விஷயங்கள்லாம் மாறும்போது அவங்க வழி அவங்க பார்த்துட்டு போயிடுறாங்க. இதில் இன்னும் சில பேர் தொடர்ச்சியாக அந்த நட்பை பாராட்டுவாங்க, நட்பை தொடருவாங்க. இன்னும் சில பேர் வேண்டாம், நம்ம வழியிலே இருப்போம் அப்படின்னு சைலண்ட் ஆயிடுவாங்க. சில பேர் வன்மத்தோடையே செய்வாங்க. இதில் எந்த ரகம்னு யாரையும் நம்ம வந்து தனியாலாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு நடிகன் நல்லா வளர்ந்துட்டு வரான்னா அவனுடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனை காலி பண்ணலாமான்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. நேரடி அட்டாக் பண்ணுறாங்க சார். இப்போ தனுஷ் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இதை விட கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நாளா. இந்த பரபரப்பு இன்னைக்கு மேடையில் பேசிட்டாங்களா? மேடையில் பேசுனதுல 2 விஷயம் ஃபயரா பத்திட்டு போகுது. ஒன்று எது, நான் வந்து துணி எல்லாமே இல்லாமல் அவுத்து போட்டு ஓடுவேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வழக்கம் போல மிஷ்கின் அவர் வந்து சும்மா இருந்தாலே போதும் இந்த படம் ஓடும். இவர் அவுத்து போட்டு ஓடினா தான் இந்த படம் ஓடணும்லாம் அவசியம் இல்லை. ஆல்ரெடி இந்த படம் பேசப்படுற படமாக மாறிடுச்சு. இது மாதிரி எதுக்கு லூஸ் ஸ்டாக் விட்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் சிவகார்த்திகேயன் சொன்ன விஷயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும் சார். இன்னைக்கு வந்து எத்தனை ஹீரோக்கள் சிவகார்த்திகேயன் மனநிலையில் இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். எல்லாருக்குள்ளேயும் இந்த அனுபவம் இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் இந்த அனுபவம் இருக்கும். யாரோ ஒருத்தரால் தான் அவங்க உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அந்த உருவாக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு கொடுத்த என்னென்ன ப்ரெஷர்ன்றது அவங்ககிட்ட பர்சனலாக கேட்டால் தான் தெரியும். பட் இன்னொரு பக்கம் தனுஷ் ரசிகர்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாமா? ஏன்னா இவரோட வளர்ச்சி காரணம் தனுஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம பாண்டராஜ் சார் அவர் தான் சிவகார்த்திகேயன் அறிமுகப்படுத்தினார். முழுக்க கிரெடிட் எடுத்துக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா இயக்குனருக்கு தான் இருக்குது. எல்லா இயக்குனர்களுக்கும். இயக்குனர்கள் தான் நடிகர்கள் வந்து சிரம் தாழ்த்தணும். இந்த கிரெடிட்டை வந்து உருவாக்கினாங்க பாருங்க, இவங்க தான் எடுத்துக்க முடியும். தனுஷ் எடுத்துக்க முடியும். வாய்ப்பு கொடுத்துருக்காரு தனுஷ், அவ்வளவுதான். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கொட்டுக்காளி படத்தினுடைய ட்ரெயிலர் வெளியீட்டுல நடந்தது. ஸோ அதில் நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. மிஷ்கின் பேசினது கூட வைரலாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து யதார்த்தமாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது நான் அவள் தான் வளர்த்து விட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், என்னை அப்படி சொல்லியே பழகிட்டாங்க, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் யதார்த்தமாக சொன்னாரா இல்லை எதுவும் பிளான் பண்ணி சொன்னாரான்னு தெரியல. பட் அந்த ஒரு விஷயம் இப்போ காட்டு தீயாக பரவிட்டு இருக்கு. இவர் யாரை மென்ஷன் பண்ணுறாரு, எதுக்காக இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அவருடைய ஸ்பீச் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அவ்வளவு ஆதங்கம், அவ்வளோ வலி, அவ்வளோ பெரிய ஹர்டில்ஸு, அந்த விஷயங்கள்லாம் தாண்டி தானே சிவகார்த்திகேயன் ஒரு கேரக்டர் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு பின்புலம் என்ன? இந்த சினிமாவில் இந்த இடத்துக்கு வந்து உயர்ந்து உட்காந்துருக்காரு இல்லையா? இன்றைக்கி ஒரு ஹீரோவா, ஸ்டாரா, அவருக்கு ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு வேல்யூபிள் பர்சனாக உட்காந்துருக்காருல்ல. இதுக்கு என்ன பின்புலம்? யார் அவரை தூக்கி விட்டாங்க? யார் அவரை வந்து உயர்த்தி விட்டாங்க? சினிமா பேக்ரவுண்ட் ஃபேமிலியா, இல்லை பெரிய இயக்குனர் ஃபேமிலியா, இல்லை தொழிலதிபர் ஃபேமிலியா? அது தொழிலர் மீன்ஸ் தயாரிப்பாளர் ஃபேமிலியா? இல்லை என்ன பின்புலம் அவருக்கு இருந்தது? ஒன்றுமே கிடையாது. சாதாரண ஒரு சுயம்புவா ஒரு இடத்துல இருந்து வராரு, ஒரு காம்பேராக ஒரு தொலைக்காட்சியில் வராரு, தொலைக்காட்சி மூலமாக அதுக்கப்புறம் பெரிய திரைக்கு வராரு, பெரிய திரையிலேருந்து அப்புறம் படிப்படியாக வளர ஆரம்பிச்சிருக்காரு. யார் அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாலும், யார் அறிமுகப்படுத்தி விட்டுருந்தாலும், திறமைன்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் சிவகார்த்திகேயன் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது. இன்னைக்கு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வந்து நிற்கிறாரு. அவர் ஒரு ப்ரொடியூசராக தன்னை அடையாளப்படுத்துறாரு. இன்னும் சொல்கிறாரு, நல்ல படங்கள் இருந்ததுன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்றாரு. கொட்டுக்காளி எனக்கு வந்து வருவாய் ரீதியாக நான் செலவு பண்ண காசை எடுத்துட்டு லாபம் வந்தால் முதல் லாபத்தை, முதல்ல வரக்கூடிய காசை திருப்பி அதே வினோத்துக்கு வந்து கொடுத்துருவேன், நீ இன்னொரு படம் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா லாபம் வந்தால் வினோத் மாதிரி எத்தனை இயக்குனர்கள் வந்து நல்ல விஷயத்தோடு இருக்காங்களோ அவங்க எல்லாம் அடையாளப்படுத்துவேன், அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு ஹீரோ, கமர்ஷியல் ஹீரோ, நீ வெற்றி பட ஹீரோவாக இருக்கிற ஒருத்தர் வந்து பணம் மட்டுமே சம்பாதிக்கிறேன், நான் எனக்கு சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லாமல், நான் சம்பாதிக்கிறதுலேருந்து நான் செலவு பண்ணுவேன் இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடம் தான் என்னை இந்த இடத்துல உட்காத்தி வச்சிருக்கு, நீங்கள் தான் என்னை இந்த இடத்துல உட்காத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல. இதை பாசிட்டிவாக மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். என் பார்வையில் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஆனால் ஆதங்கம் இல்லாமல் வார்த்தைகள் வெளியில் வராது. நீங்கள் மனசில் என்ன இருக்கோ அதான் வார்த்தையாக வெளியில் வரும்.
நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க சில பேர்லாம். கரெக்டாக ஹின்ஸ் எடுத்துகிட்டு இது பேசணும், 10 நிமிஷம் பேசணும், 20 நிமிஷம் பேசணும்னு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் தயார் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் தயார் பண்ணிட்டு போய் ஸ்டேஜ் ஏறி நின்ன உடனே அங்கே அவங்க பேச ஆரம்பித்தோன்னே அந்த ஸ்கிரிப்டெல்லாம் மறந்துடும். ஆமாம், அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க பேசின விஷயங்கள் காதில் விழுந்திருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இவர் அப்படி தான் நான் பேசுனதா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மேடையில் வந்து அதற்கு முன்னாடி பேசின எல்லாரும் சிவகார்த்திகேயனும் சரி சூரியன் சரி எந்த அளவுக்கு வேறு ஒரு டைமென்ஷனில் காமிச்சாங்கன்னு பாருங்கள். எல்லாருமே வந்து சூரிய பாராட்டினாங்க, எல்லாருமே சிவகார்த்திகேயனை ஒரு பெரிய உயரத்தில் வச்சு பார்த்தாங்க, பேசினாங்க. இப்படி ஒரு தயாரிப்பாளர் வேணும், இப்படி ஒரு நடிகர் வேணும், இந்த நடிகர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே இது அவருக்கு பழைய நினைவுகளை கலறி விட்டுருக்கும். ஓகே, டெஃபினட்டாக கடந்து வந்த பாதையை அவர் நடந்து வந்த விஷயங்கள், அவருக்கு வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள் இருந்தது எல்லாம் நினைவுக்கு வந்திருக்கும். அப்போ பேசும்போது அது கூட எப்போ பேசுகிறாரு, பெரிய கதை சொல்கிறாரு, நிறைய கதைகள் சொல்லிட்டே வர்றாரு. யதார்த்தமாக எப்படி வினோத்தை இவர் கண்டுபிடிச்சாரு, இந்த படம் எப்படி கொட்டுக்காளி உருவாச்சு, இதற்கு யார் காரணம், இதுக்கு என்ன நான் கதையே கேட்கல, வினோத்ராஜ்னு ஒரு கேரக்டருக்காக படம் பண்ண வந்துட்டேன், அந்த கேரக்டரை நம்ம தமிழ் சினிமாவில் உயரத்தில் தூக்கி உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வராரு. அப்படி வரும்போது தான் சூரியை பற்றி பேசும்போது சூரிய வந்து நிறைய படங்கள் பண்ணால் கூட என் நண்பன் அண்ணன் எந்த இடத்துலையும் நான் அதை மாற்றிக்க மாட்டேன். நாங்கள் நிறைய அவருடைய வாழ்க்கையில் நான்லாம் காலேஜ் போய் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அவர் வந்து வாழ்க்கையை கற்றுக்கிட்டு வந்திருக்காரு, அவர் வாழ்க்கை கதையே பயங்கர ட்ராஜடியாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும்னு யதார்த்தமாக பேசிகிட்டே வரும்போது அவரை நான் இன்னொரு இடத்துல உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும் போது தான் இதை சொல்கிறாரு. அப்போ சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி வந்து அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது, என்னை அப்படி சொல்லியே வளர்த்துட்டாங்க, என்னை அப்படி சொல்லியே பழக்கிட்டாங்க அப்படின்னா அவரை யார் உயரத்தில் உட்கார வச்சான்னு எல்லாருக்கும் தெரியும். அறிமுகம் ஒரு அடையாளம் அப்படின்னு சினிமாவில் பெரிய திரையில் சினிமாவில் அடையாளம் கொடுத்தது யாருன்னு தெரியும். நம்ம எதுக்கு இதில் மறைச்சி பேச வேண்டியிருக்கு. தனுஷ் எதிர்நீச்சல், இந்த இடமே படத்து பேர் எப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர்நீச்சல் வச்சுட்டாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் சிவகார்த்திகேயன் இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அதனால் இது வந்து கார்னராக அதை வந்து பேசினார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வழி அதை வந்து அவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசணும்னு நினைக்கிறவங்க அதை நெகட்டிவாக பேசலாம். இந்நேரம் வந்து ரெக்க கட்டி பழந்துகிட்டு இருக்குன்னு அதுக்கு என்ன காரணம்னா ஏதாவது ஒரு வாயில் வார்த்தை வராதா, இதை வச்சு நம்ம என்ன ட்ரெண்ட் பண்ணலாம், இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்கில் கொண்டு போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மீம் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. உடனே எல்லாம் எடுத்து பயங்கரமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை குறிப்பாக வந்து இப்போ தனுஷ் ரசிகர்கள் டைரெக்டாகவே அட்டாக் பண்ணுறாங்களே, தனுஷ் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இவர் கொஞ்சம் கூட இது இல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ட்விட்டரில் எல்லா இடத்துலையுமே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எங்கேயுமே கார்னர் பண்ணி இந்த நடிகர் என்ன இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படி சொல்லி என்னை வளர்த்துட்டாங்க, என்ன நான் அப்படி ஆளாயிட்டேன் நான், ஏன்னா நான் என்னுடைய வளர்ச்சியில் நான் தான் அவனை தூக்கி விட்டேன்னு சொல்கிற மாதிரி சொல்லி என்னை அப்படி உட்கார வச்சுட்டாங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படிதான் சொல்கிறாரு அவர். அதை தான் வந்து நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குற பார்வை தான். இப்போ சிவகார்த்திகேயனை கார்னர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தனுஷ் ரசிகர்கள் நேரடியாக கார்னர் பண்ணுறாங்க. அது அவர்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச கண்டென்ட், சும்மா வெறுவாயே மென்னுட்டு இருந்தோம் ஒரு அவல் கொடுத்த மாதிரி இந்த கண்டென்ட்டை கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் சில வருடங்களுக்கு முன்னாடி கூட மனக்கசப்பு இருந்தது, இன்னமும் அது தீரலை. மனக்கசப்புன்றது என்ன வரும்னா, அவரும் ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு தனுஷும், சிவகார்த்திகேயன் இன்னொரு உயரத்துக்கு போயிட்டாரு. யாரும் ரெண்டு பேரும் நீ நானும் பயங்கர எதிரி அப்படிலாம் கிடையாது. அவர் வழியை அவர் பார்த்துக்கிட்டாரு, ஒரு வழியை பார்த்துக்கிட்டார். நண்பர்களாக இருந்த காலகட்டம் எல்லாரும் எல்லா இடங்களையும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ ஒரு காலகட்டம் அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய விஷயங்கள்லாம் மாறும்போது அவங்க வழி அவங்க பார்த்துட்டு போயிடுறாங்க. இதில் இன்னும் சில பேர் தொடர்ச்சியாக அந்த நட்பை பாராட்டுவாங்க, நட்பை தொடருவாங்க. இன்னும் சில பேர் வேண்டாம் நம்ம வழியிலே இருப்போம் அப்படின்னு சைலண்ட் ஆயிடுவாங்க. சில பேர் வன்மத்தோடையே செய்வாங்க. இதில் எந்த ரகம்னு யாரையும் நம்ம வந்து தனியாலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சில மீன்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து தனுஷ் மூலமாக தான் வந்தார். இப்போ ஆனால் தனுஷுக்கு இணையாக போட்டி போடுற ரேஞ்சில் இருக்காரு. இப்போ பொங்கலுக்கு கூட கேப்டன் மில்லர் அயலான் 2 படங்கள் தான் நேருக்கு நேராக மோதிச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது நான் திரும்ப கேட்க வரேன், இதில் என்ன தப்பு இருக்கு? வளர்த்து விட்டவங்களை மீறி போகக்கூடாது. பழமொழியே சொல்லுவாங்க, குருவை மிஞ்சிய சிஷியன் பழமொழியே உண்டு. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயோன்னுவாங்க. இப்போ எல்லாரும் அப்படி தானே. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டு உங்களுக்கு தான் பெருமை, உங்கள் ப்ராடக்ட்டு அப்போ நல்ல ப்ராடக்ட்டை தான் உருவாக்கி விட்ருக்கீங்க. இப்போ தனுஷை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோம், ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக தன்னை ப்ரூவ் பண்ணுறாரு. எல்லா விஷயங்களும் நம்ம அவரை பாராட்டுறோம். பட் ராயன் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அவர் நல்ல இயக்குனர் எப்படி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, பவர் பாண்டியில் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மாற்றமே கிடையாது. நல்ல நடிகர், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. பர்சனல் 1000 இருக்கும், பர்சனல் விஷயங்கள் நிறைய இருக்கும், எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தனுஷ் அந்த கேரக்டர் வந்து அவருடைய ப்ராடக்டாக உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் ரைட், ஓகே, இதில் என்ன தப்பு இருக்குது?
சிவகார்த்திகேயனை உருவாக்குனாரு, கொண்டாந்து வச்சாரு. இப்போ சிவகார்த்திகேயன் அவர் மூலமாக வந்ததுனாலேயே தொடர்ந்து எப்பவுமே அவர் ஃபீட் பண்ணிட்டே இருப்பார்னு அர்த்தமாகுமா? இல்லை அவர் கைட் பண்ணிட்டே இருப்பார்னு அர்த்தமாகுமா? அடுத்தடுத்த கட்ட நோக்கி நீங்கள் என்ன சிபாரிசுகள் வந்தாலுங்க, நான் எல்லாரும் இடங்களையும் சொல்கிறது தான், சிபாரிசினால் மட்டும் திரைத்துறையில் ஜெயிக்கவே முடியாது, வாரிசு அடிப்படையில் ஜெயிக்கவே முடியாது. உங்கள்கிட்ட திறமை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதுக்கான இடமும் பிளாட்ஃபார்மும் அமைச்சு கொடுத்தா உங்கள்கிட்ட திறமை இருந்தால் நீங்கள் மேலே போயிடலாம். இதே சிவகார்த்திகேயனை அவர் உருவாக்கி வைக்கிறாருங்க, அவர் உருவாக்குனாருன்றதுக்காக அந்த படம் ஓடி இருக்கும், அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள். அதன் பின்னாடி அவருக்கு அவர் ஏற்படுத்தினது அடல்ட்ஸ் எவ்வளவோ போராட்டம், அதுக்கப்புறம் தாண்டி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காருல்ல. அப்போ அதுக்கு யார் காரணம்? அவருடைய உழைப்பு. சிவகார்த்திகேயன் தன்னை மோல்டு பண்ணிக்கிறார் ஒரு படத்துக்கும். இந்த படம் வந்து மக்கள்கிட்ட சரியாக ரீச் ஆகலையா, ஏன் ரீச் ஆகலை, சுய பரிசோதனை பண்ணிக்கிறாரு, தன்னை தான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு. சார் எல்லார் மீதும் விமர்சனம் இருக்குது சார், யார் மேலே விமர்சனம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிப்படவே இல்லை சினிமா துறையில். நீங்கள் ஒரு நடிகன் நல்லா வளர்ந்துட்டு வரான்னா அவனுடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனை காலி பண்ணலாமான்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. நேரடியாக அட்டாக் பண்ணுறாங்க சார். இப்போ தனுஷ் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதை விட கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளா அமரன் ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே சிவகார்த்திகேயனை அடித்து நொறுக்கணும்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. எல்லாம் தன்னை பெரிய பிரபலங்கள்னு சொல்லிக்கிற ஆட்களே இங்கே கேமரா முன்னாடி உட்காந்து என்ன பேசுகிறாங்க, எவ்வளோ பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் யார் முதல்ல சிவகார்த்திகேயன் பர்சனல் பேசுறதுக்கு? யாருக்குமே, எனக்கு கூட கிடையாது சார், யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன ரைட்? இப்படி பார்த்து போனீங்கன்னா உங்கள் பின்பக்கம் இருக்குல்ல, உங்கள் முதுகுக்கு பின்னாடி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை தேடி இப்போ பேசுகிற எல்லாருடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும், ட்ரோல் பண்ணுற எல்லாருடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும் அவங்க பர்சனல் கூட 1000 விஷயம் இருக்கும். அதையெல்லாம் தேடி எடுக்க ஆரம்பிச்சு அவன் கண்ணாடி முன்னாடி நின்னா அவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு அவனுக்கே தெரியும். ஆனால் இதை யாரும் பார்க்கறது இல்லையே. பழுத்த மரம் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய உயரத்தில் இருக்கார் சார். படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் நியாயமான ஒரு விஷயத்தை கற்பிக்கிறாரு. ஒரு சொல்கிறாரு, இந்த வினோத்தை ஏன் கண்டுபிடிச்சேன், கொட்டுக்காளின்றது உருவாகிறதுக்கு என்ன காரணம், கமர்ஷியல் கிடையாது, நான் பெரிய வருமானம் பார்க்கணும்னு ஆசைப்படல, ஒரு நல்ல படைப்பாளியை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொடுக்குறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அந்த படம் பார்த்த எல்லா இயக்குனரும் பாராட்டுறாங்க. பெரும்பாலும் இயக்குனர்கள் வந்து பாராட்டுறதே கிடையாது. நிறைய படத்தை பெரும்பாலும் இயக்குனர்கள் ஒன்றா சேர்றதே கிடையாது. இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்போ நடிகர்கள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் தனக்குன்னு ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க. அவங்க அடையாளத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து கீழே இருக்கிறவன் தான். யார் ரசிகர்கள் வட்டாரத்தில் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் கம்பேரிசன் பண்ணிட்டு இருப்பான். இவன் அங்கே போயிட்டான், இவன் எங்கே போயிட்டான், அதை போயிட்டான், இது பண்ணிட்டு இருக்கான்னு. அது எதுவுமே அவர்களுக்கு பலன் அளிக்குமான்னு அளிக்காது. இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்கில் ஓடும், நாளைக்கு வேற ஒரு விஷயம் வந்தால் இதை மறந்துடுவாங்க. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ இந்த படம் பண்ணுறவர் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் குறுங்குப்படல் அந்த படத்தையும் சிவகார்த்திகேயன் தயாரித்தார். எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இது சிவகார்த்திகேயன் வந்து இது இப்படியே கண்டினியூ பண்ணுவாரா இல்லை பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாரா? ஏன்னா நாளை பின்னைக்கு இன்னும் இப்போயே நல்ல ஒரு ஸ்டாராக தான் இருக்காரு, இன்னும் அடுத்த லெவலுக்கு போன பிறகு அவரே தன்னுடைய படங்களை தயாரிக்கிற மாதிரி நிலைமை ஏற்படுமா? இல்லை நிஜமாவே நீங்கள் சிம்பிளுங்க, இந்த சினிமா தான் எனக்கு சாப்பாடு கொடுத்துச்சு, இந்த சினிமா தான் என்னை உயர்த்தி வச்சிருக்கு, இந்த சினிமாவால் தான் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குன்னு ஒருத்தர் பேசுகிறார் இல்லையா, அப்போ அந்த சினிமாவுக்கு நான் ஏதாவது பண்ணணும். இப்போ நீங்கள் புஷ்கர் காயத்ரி இந்த படத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல, இந்த சினிமாவுக்கு நீ நல்லது பண்ணியிருக்க, இந்த சினிமாவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கேன்றாங்கல்ல, இதை அனைவருமே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சிவகார்த்திகேயன், நாட் ஓன்லி சிவகார்த்திகேயன், எல்லா ஹீரோக்களும் பெரிய சம்பளம் அவங்க தான் வாங்குறாங்க. இன்னைக்கு படத்தினுடைய பெரும்பகுதி பட்ஜெட் வந்து நடிகர்கள் சம்பளத்தில் போய் நிற்குது. அந்த நடிகர்கள் இந்த சினிமாவுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, என்ன திருப்பி கொடுக்குறாங்க? கமலஹாசன் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் விட்ட எந்த இடத்துல அவங்க வந்து அந்த உயர்வை அடைகிறாங்களோ, வருமானத்தை எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல போடுறாங்க. சில நேரங்களில் தொலைக்கிறாங்க, தொலைச்சதை திருப்பி அதே இடத்துல தேடுறாங்க. இன்னும் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க, வாங்குற சம்பளத்தை இல்லை வாங்குற பட்ஜெட்டை வாங்குற விஷயங்களை ஃபர்ஸ்ட் காப்பியில் பண்ணித்தரணும், வாங்குற விஷயங்களை எங்கேயோ போய் ரியல் எஸ்டேட் ஏதோ ஒரு இடம் வாங்கி போட்டுடுறாங்க, பங்களா வாங்குறாங்க, கார் வாங்குற, வெளிநாடு டூர் போகிறாங்க, படம் வந்து படுத்துக்குது. வெற்றி பெற்றால் தான் சார் நீங்கள் இந்த தொழிலில் முதலீடு பண்ணி இந்த தொழிலேருந்து நீங்கள் வருமானத்தை எடுத்து அதுலேருந்து உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கலாம். நீங்கள் அசல்லையே நீங்கள் கையில் எடுக்க, லாபத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். முதலீட்டில் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இங்கே முதலீடே பிச்சு எடுக்கப்படுது. அது பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்காமல் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, தேன் அடையே இங்கே பிச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர்.
அப்புறம் எப்படி நீங்கள் வந்து திரும்பி நல்ல ஒரு விஷயங்களை ஈல்டு கொடுக்க முடியும்? இப்போ இவர் கொட்டுக்காளி எடுக்கிறார், ஒருவேளை இந்த கொட்டுக்காளி வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படமா ஆல்ரெடி இது உலக சினிமாவில் கொண்டு போய் நிறைய விருதுகளை வாங்கிருச்சு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. கொட்டுக்காளினால மட்டும் இல்லை, நிறைய படங்கள் இருக்கு அந்த வரிசையில். கடந்த ஆண்டு வந்த படம், இப்போ சமீப ரிலீஸ் ஆக காத்திருக்கிற படம், எத்தனையோ படங்கள் பிஃபோர் ரிலீஸ் உலக அரங்கில் பேசப்படுற படங்களாக மாறி போச்சு. இந்த ஏழுமலை ஏழு கடல், ஆமா, ராம் அவருடைய படம். அதே மாதிரி அவர் ஏற்கனவே அவருடைய படங்கள் எல்லாம் தரமான படங்கள். நீங்க கமர்ஷியல் ரீதியா அவருக்கு திரும்பி வருமானம் கிடைக்குமா, தயாரிப்பாளரை அவர் காப்பாற்றுவாரான்றதெல்லாம் நான் பேச வரல. ஆனால் அதுவும் முக்கியம். ஒரு தயாரிப்பாளர் திரும்பி மீண்டெழுந்து வந்தாதான் இன்னொரு புதிய படைப்பு வரும். பாலாலாம் மிகச்சிறந்த இயக்குனருங்க, எந்த மாற்று கருத்தே கிடையாதுங்க. பயங்கரமான ஒரு இயக்குனர். அவர் என்ன பர்ஃபெக்ஷன் வேணுமோ அதை வர வரைக்கும் உனக்கு விட மாட்டார். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், அவருக்கு வேணும்னா இது வேணும் அப்படின்னு சொல்லி செய்வார். ஆனால் அவரால் அந்த தயாரிப்பாளர் திரும்பி மீண்டெழுந்து வந்தாங்கன்னா பெரிய கேள்விக்குறியா இருக்கும். படைப்பு நல்லா வந்து என்ன பிரயோஜனம்? படைப்பாளி வந்து கொண்டு வந்து நீங்க நிப்பாட்டிடுறீங்க. இதே விக்ரம் அவர் தான் உருவாக்கி விட்டுருக்காரு. எத்தனையோ நடிகர்கள் அவர் உருவாக்கி விட்டுருக்காரு. சூர்யாவை கொண்டு வந்தது அவர் தான். அவர்கிட்ட இருந்த அந்த நடிப்பு இவர்கிட்ட இதெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் சும்மா ஏதோ ஒரு லவ் படங்கள் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த சூர்யா. விக்ரமுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் யாரால வந்தது? பாலாவால் தான் வந்துச்சு. இப்ப சூரிய வந்து நம்ம எப்படி பார்த்தோம்? பரோட்டா சூரி அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சூரியனுடைய வளர்ச்சி இன்னைக்கு எப்படி மாறி போச்சு பாருங்க. ஒரு காமெடியனா இருந்து இந்த இடத்துக்கு உயர்ந்திருக்காருன்னா அதற்கு முழுக்க அவரு டெடிகேஷன், அவர் தன்னை மாத்திக்கிற விஷயம் எல்லாருக்கும் கிடையாது சார். அது எல்லா நடிகர்கள்ட்டையும் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல இவரால் இதை பண்ண முடியும்னு கை தூக்கி விடுறாங்கல்ல. இப்போ விடுதலையில வெற்றிமாறன் நினைச்சிருந்தா யாரை வேணாலும் நடிக்க வச்சிருக்கலாம். சூரிய ஏன் கூட்டு போறாருன்னா அவருக்கு சூரிய கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஸ்பார்க்கு, அதை அவர் சூரிய கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு. அடுத்த கட்டம் இன்னொரு படம் பண்றாரு கருடன். இப்போ இன்னும் கொட்டுக்காளின்னு ஒரு படம் பண்றாரு. இது எல்லாமே யாரால் வருது? இப்போ நீங்க இதே சூரியும் சசிகுமாருடைய உயரம் எவ்வளோ, சூரிய உயரம் எவ்வளோ? ஆரம்ப காலகட்டத்தில் சசிகுமார் மிகப்பெரிய ஹீரோவாக இருக்காரு, பெரிய இயக்குனராக இருக்கார், தயாரிப்பாளராகவும் இருக்காரு. ஆனால் நீங்கள் கருடனோட சம்பள விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா சசிகுமாரை விட வந்து சூரிக்கு அதிக சம்பளம். இது தப்பு இல்லை சார், வளர்ச்சி. இதை பாராட்ட தான் செய்யணும். அதை தான் சசிகுமாரும் சொல்றாரு. அந்த என் நண்பன் வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கானா எனக்கு சந்தோஷம்ன்றாரு. இப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ண தான் நல்ல விஷயங்கள் ஒரு 4 விஷயம் உருப்படியாக வரும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கான்ட்ரவர்சி கிடைக்குமான்னு தேடணும்னா கிடைக்கும். அது அந்த நேரத்துக்கான பரபரப்புக்கு மட்டும் தான் பயன்படும். இதனால் தமிழ் சினிமாவுக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா ஒரு லாபம் கிடையாது. இந்த பரபரப்பு இன்னைக்கு மேடையில் பேசிட்டாங்களா? மேடையில் பேசுனதுல 2 விஷயம் ஃபயராக பற்றிட்டு போகுது. ஒன்று எது? நான் வந்து துணி எல்லாமே இல்லாமல் அவுத்து போட்டு ஓடுவேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வழக்கம் போல் மிஷ்கின் அவர் வந்து சும்மா இருந்தாலே போதும் இந்த படம் ஓடும், இவர் அவுத்து போட்டு ஓடினா தான் இந்த படம் ஓடணும்லாம் அவசியம் இல்லை. ஆல்ரெடி இந்த படம் பேசப்படுற படமாக மாறிடுச்சு. இது மாதிரி எதுக்கு லூஸ் ஸ்டாக் விட்றாருன்னு எனக்கு தெரியல. சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு பரபரப்புக்காக பேசணும்னு நம்ம மிஸ்கின் வந்து நல்ல நண்பர் தான். ஆனால் அதுக்காக இது மாதிரி எந்த மேடையில் என்ன பேசணும்னு ஒரு பேசணும் இல்லை. யார் பாப்பா கண்டென்ட் கிடைக்குது அப்படின்ற இதில் இது காரி மூஞ்ச கண்டென்ட் சார். இது கன்றாவியான கண்டென்ட். இது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதை இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் நடிகைகள் தான் இப்படிலாம் விடுவாங்க அறிக்கை. நான் வந்து இது பண்ணாருன்னா நான் ஆடை இல்லாமல் ஓடுவேன் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டில் ஜெயிச்சா நான் ஓடுவேன்ல ஒரு நடிகைலாம் சொல்லிலாம் பரபரப்பெல்லாம் உண்டாக்குனாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. இப்போ இவர் இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன். இவர் எப்பவுமே சர்ச்சையான கருத்து பேசுகிறவர் தான் மிஷ்கின். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அது பரபரப்பாகுதா? அதை விட அதிக பரபரப்பு வந்து நம்ம சிவகார்த்திகேயன் சொன்ன விஷயம்தான். ஆனால் சிவகார்த்திகேயன் சொன்ன விஷயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனித்து பார்க்கணும் சார். இன்னைக்கு வந்து எத்தனை ஹீரோக்கள் சிவகார்த்திகேயன் மனநிலையில் இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். எல்லாருக்குள்ளேயும் இந்த அனுபவம் இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் இந்த அனுபவம் இருக்கும். யாரோ ஒருத்தரால் தான் அவங்க உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அந்த உருவாக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு கொடுத்த என்னென்ன ப்ரெஷர்ன்றது அவங்ககிட்ட பர்சனலாக கேட்டால் தான் தெரியும். ஆனால் அதில் எத்தனை பேர் வந்து இதே சினிமாவுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஒரு சிலர் தான் அந்த மாதிரி இறங்கி வராங்க. அவங்க சொந்த காசை போட்டு நல்ல படைப்புகள் வரட்டும்னு நினைக்கிறாங்க. பெரும்பாலும் பண்ணுறது இல்லையே. அவங்க எல்லாரும் இறங்கி வந்தாங்கன்னா சினிமா மாறும் சார். புதிய இயக்குநர்கள் நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் கதையோடு காத்திருக்காங்க. எத்தனையோ பேர் படைப்பு நம்ம கையில் நல்லா இருக்கு, ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் திணறிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி அடையாளப்படுத்துறது? இன்னைக்கு பெரிய நிறுவனங்கள் யாரும் கதை கேட்குற ஆட்களே கிடையாது, படம் எடுக்கிறதே கிடையாது. ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே அவங்களுக்கு ஒரு நிறுவனம் வச்சுக்கிட்டு அந்த நிறுவனத்தின் சார்பில் அவங்களே நடிச்சுக்கிறாங்க. ப்ரொடியூசர் வந்து நீ காசு கொடுத்துட்டு போயிரு, ஃபர்ஸ்ட் காப்பியில் ஒன்று படம் பண்ணி தரேன், கிட்டே வராதுன்னு சொல்லிடுறாங்க.
அங்கொன்று இங்கொன்றுமா ஏதோ ஒரு படங்கள் புதுசாக வர போய் அது இந்த மாதிரி வந்து அந்த குறிஞ்சிப்பூ மாதிரி இப்போ நீங்கள் இந்த கூழாங்கல்ன்ற ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் நம்ம யார் பார்வைக்கும் இல்லை. அதில் பல சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு படம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த படத்தை பார்த்து அதை பற்றி பேச போய் தானே இந்த வாய்ப்பு வருது. அப்படி யாரும் பார்க்காம இருந்தாங்கன்னா வினோத் அந்த மனிதரை நம்ம நீங்களும் நானும் அடையாளப்படுத்திருக்கவே முடியாது. தெரியாது இல்லை. சினிமாவில் எல்லாரும் ஆரம்பம் அப்படி தான் சார் அமையும். அது வந்து ஒரு சிவகார்த்திகேயனுடைய முயற்சி நல்ல விஷயம். அவரை நம்ம பாராட்ட தான் செய்யணும். இதில் வந்து பேசிகிட்டு இருப்பான். பெருமாயம் என்னவனுக்கு அவள் கொடுத்துருக்காரு, பேசிட்டு போட்டோம். ஆக மொத்தம் சிவகார்த்திகேயன் டாபிக் ஓடுதா, அமரன் வர நேரத்தில் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கா, படம் அது அடுத்த கட்டத்துக்கு நகரம். பட் இன்னொரு பக்கம் தனுஷ் ரசிகர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாமா? ஏன்னா இவரோட வளர்ச்சி காரணம் தனுஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம பாண்டியராஜ் சார் அவர் தான் சிவகார்த்திகேயன் அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து 3 படங்கள் ஹிட் கொடுத்தாரு. மெரினா, கேடி பிளாக், ரங்கா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைன்னு, அப்புறம் இவர் இமானவரோட இசை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் தனுஷ்க்கு மட்டும் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாங்க? இதைத்தான் நான் திரும்ப முதல்ல சொல்கிறேன். எதைன்னா நீங்கள் அவர் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தன்னுடைய உழைப்பினால தன்னுடைய திறமையினால தான் சிவகார்த்திகேயன் வளர்ந்துருக்காரு. அது வந்து அந்த ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ நீங்கள் தனுஷ் வந்து இவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காருன்னா அதுக்கு காரணம் செல்வராகவன். நம்புறீங்களா? நான் நம்பலை. கஸ்தூரி ராஜா அவர் தான் அவங்க அப்பா. அதனால தான் இவர் வந்திருக்காரு. துள்ளுவதோ இளமை படத்தில் வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து இவர் ராயன் வரைக்கும் வந்திருக்காருன்னு சொன்னால் நம்புவீங்களா? கிடையாது. அது கிடையாது. ஒரு படத்துக்கும் தன்னை மெருகேற்றிக்கிறாரு. ஒரு படத்துக்கும் தன்னை மோல்டு பண்ணிக்கிறாரு. ஒரு படத்துலையும் தன்னை மாற்றிக்கிறாரு. இந்த திறமையை வளர்த்துக்கிறாரு. நீங்கள் கம்பேரிசன் பண்ணுறது சினிமாவில் குறைஞ்சிருச்சு. இப்போ கிடையாது, கம்பேரிசனே கிடையாது. ஆரம்ப காலத்தில் கம்பேரிசன் என்ன பண்ணுவான்? எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், சிம்பு தனுஷ். அதுக்கப்புறம் கம்பேரிசனே கிடையாது. கம்பேரிசனே ஒழிஞ்சிருச்சு. ஒரே நேரத்தில் தான் இவங்கெல்லாம் பரபரப்பாக வந்த மாதிரி. அப்படி கிடையாது. ஏன்னா இவன் குழந்தை நட்சத்திரமாக வந்தார் சிம்பு. ஆனால் அந்த ஹீரோயிசம்னு அதை உள்ள வந்த காலகட்டத்தில் 2 பேருடைய படங்களும் பரபரப்பாக ஓடுற மாதிரி வந்தபோது இப்போ சிம்பு என்ன பண்ணுறாரு? எங்கே இருக்காரு? சிம்பு நினைத்திருந்தால் தனுஷை விட பெரிய உயரத்துக்கு போயிருக்க முடியும். அவர் எல்லா திறமையும் வச்சிருக்காரு. உள்ள ஒரு டைரக்ஷனாக பண்ண முடியும், எடிட்டிங்காக பண்ண முடியும், மியூசிக்காக பண்ண முடியும், டான்ஸாக பண்ண முடியும், டைரக்ஷனாக பண்ண முடியும், நடிப்பாக பண்ண முடியும். என்ன பண்ண தெரியாது, எல்லாம் பண்ண தெரியும். ஆனால் அவருடைய வாழ்க்கையை அவர் தான் முடிவு பண்ணுறாரு. புரியுதுங்களா? ஆனால் தனுஷ் வந்து தனக்கான வேலையை என்னதான் அப்பா இயக்குனர், அண்ணன் இயக்குனர், இப்படி வாய்ப்புகள் கிடைச்சி வந்தால் கூட மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கார். நல்ல விஷயங்கள் கிடைக்கடி அவங்களும் அடாப்ட் ஆகிடுறாரு. நல்ல கதை கடை வெற்றிமாறனோட தனுஷ் சேராமல் இருந்தாருன்னா இந்த தனுஷை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். வழக்கம் போல அவர் என்ன பண்ணியிருப்பாரு? துள்ளுவதோ இளமை டைப்பில், காதல் கொண்டேன் டைப்பில் ஏதோ ஒரு படத்தை பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. குட்டி மாதிரி ஒரு படங்கள் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. சார் நீங்கள் கேரக்டர் எங்கே உங்களுக்கு மாற்றம் அமையுதுன்னு சொன்னால் இயக்குனர் கையில் தான் சார் இருக்குது. அந்த இயக்குனர் உங்களை மோல்டு பண்ணுறாரு. யாரும் யாருடைய வளர்ச்சியோ யாருடையோ உருவாக்க முடியாது. படைப்பாளி தான் உருவாக்க முடியும். இந்த கிரெடிட்டை வந்து உருவாக்கினாங்க பாருங்க, இவங்க தான் எடுத்துக்க முடியும். தனுஷ் எடுத்துக்க முடியும். வாய்ப்பு கொடுத்துருக்காரு தனுஷ், அவ்வளோதான். ஒரு வாய்ப்பை திறந்து விட்டுருக்க ஒரு பெரிய நடிகர். அவர் படத்தில் அவர் அறிமுகப்படுத்துறாரு, அவர் படத்தில் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் படத்தில் அவர் உருவாக்குறாரு அப்படின்னா அந்த படத்துக்கு அது பலன். அந்த படத்துலையும் இவருடைய உழைப்பை போட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. முழுக்க கிரெடிட் எடுத்துக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா இயக்குனருக்கு தான் இருக்குது. எல்லா இயக்குனர்கள் தான் நடிகர்கள் வந்து சிரம் தாழ்த்தணும். ஆனால் இது அங்கே செய்கிறதே கிடையாது. என்னால் தான் நீ வளர்ந்த இந்த வார்த்தையே வாதமே தப்புங்க முதல்ல. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டதுக்கு.